அரசு பொறியியல், கலை அறிவியல், மருத்துவம், விவசாயம், சட்டம் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் உலகம் உங்கள் கையில் திட்டம் முதற்கட்டமாக 10 லட்சம் பேருக்கு வழங்கும் திட்டத்தை இன்று மாலை சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். $2,23,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வேட்டி சேலை, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீள கரும்பு ரேஷன் கடைகள் மூலம் வழங்க ஏற்பாடு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம். பரிசு தொகுப்பை பெறும் நாள் மற்றும் நேரம் அச்சிடப்பட்ட டோக்கன்களை வீடு வீடாக சென்று வழங்கும் பணியாளர்கள். தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். புதுக்கோட்டையில் நயினார் நாகேந்திரன் பிரச்சார பயண நிறைவு விழாவில் பேசிய அமித்ஷா நம்பிக்கை. दीवार पर लिखा हुआ मैं पढ़ पाता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए सरकार बनने जा रही है. இந்துக்களின் நம்பிக்கைக்கு எதிராக அவமதிப்புகளை திமுக அரசு கட்டவிழ்த்து விடுவதாக அமித்ஷா விமர்சனம். அயோத்தி ராமர் கோவில் பூமி பூஜையின் போது தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களை தந்திரமாக ஏமாற்றியிருப்பதாக முதலமைச்சர் மீது இபிஎஸ் கடும் தாக்கு. பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பெயரை மாற்றி ஏமாற்றியதாக பிரச்சாரம். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய செல்வாக்கிலிருந்து இன்றைக்கு பயத்தில் அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். புதிய திட்டத்தை அறிவிச்சிட்டு இருக்கார். புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று ஸ்டாலின் சொன்னார். அவர் கேட்பது, அரசு ஊழியர் கேட்பது பழைய ஓய்வு திட்டம். ஆனால் ஸ்டாலின் குறிப்பிடுவது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம். ஒரு பெயரை மாற்றி அதுக்கு உருட்டா பண்ணி இன்னைக்கு அவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தந்திரமா அவருடைய வேலை நிறுத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர்களையும் ஏமாற்றுகின்ற அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என சேல பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் திமுக அடையாளம் தெரியாமல் போய்விடும் என ஆவேசம். ஒரு பக்கம் மக்களை அழைத்து கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்க்கட்சி என்று வருகின்ற பொழுது திமுக என்ற கட்சி அடையாளம் தெரியாமல் போய்விடும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் சந்திப்பு. மத்திய அரசின் வரி பகிர்வில் பாரபட்சம், நிதி குறைப்புக்கு இடையே கோரிக்கையை நிறைவேற்றியிருப்பதாக உதயநிதி விளக்கம். திருச்சி நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. தேர்தல் பணிகள், கூட்டணி வலுப்படுத்தும் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாக தகவல். அமித்ஷாவுடன் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி சந்திப்பு. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். திமுக கூட்டணி வரும் தேர்தலில் 210 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என ஆர்.எஸ். பாரதி உறுதி.
தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்று அமித்ஷாவே உறுதியாக சொல்லிவிட்டதாக பேச்சு. கடுமையாக பேசினால் உங்கள் விருப்பப்படி அவர் முதலமைச்சராக வருகிற போது தளபதி என்ன செய்வார் என்று கேட்டால் இந்தியாவின் பிரதமர். புதிய வரலாறு என்று சொல்லிக்கொள்ளும் கட்சியினருக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் கூட கிடையாது. தமிழக வெற்றிக் கழகத்தை மறைமுகமாக சாடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. நாங்கள் ஆதரித்தால் ஆட்சேபிக்கும் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் 234 தொகுதிகளிலே போட்டியிடுவதற்கு உங்களுக்கு வேட்பாளர் இருக்கிறார்களா? நாங்கள் வெளிச்சமான தலைவர், நாங்கள் புதிய வரலாறு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கள போராளி இருக்கிறார்களா? ஒரு தொகுதியிலே வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்களா? கரூர் துயர சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை தீவிரம். காவலர்கள் 9 பேர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜர். சென்னை நெற்குன்றத்தில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை மொட்டை மாடியிலிருந்து தள்ளி கொல்ல முயன்ற ஒருதலை காதலன் இடுப்பு எலும்பு உடைந்து சுயநினைவின்றி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மாணவி சேர்ப்பு. காளைகள் சீரிபாயும் உலக புகழ்பெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி 16ஆம் தேதி நடைபெற இருப்பதால் முன்னேற்பாடுகள் தீவிரம். இந்திய கடலோர காவல் படைக்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது மாசு கட்டுப்பாட்டு கப்பல் சமுத்ரா பிரதாப் கோவாவில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். எஸ்ஐஆர் பணிகளின் போது முக்கிய தகவல்கள் வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கப்பட்டதாக மமதா குற்றச்சாட்டு. சிறப்பு தீவிர திருத்த பணியில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம். இந்தூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி 14 பேர் உயிரிழந்த விவகாரம் பற்றிய கேள்வி தேவையில்லாதது என பேசிய பாஜக அமைச்சர் கைலாஷுக்கு எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசாரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு. அசாமின் மோனிகான் மாவட்டத்தில் அதிகாலையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் 5.1 பதிவானதை அடுத்து வீடுகள் குலுங்கியதால் மக்கள் அச்சம். ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தால் தாம் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை பிரதமர் மோடி நன்கு அறிவார். தனக்கு பிடிக்காதது தொடர்ந்தால் மேலும் வரி விதிப்பேன் என்றும் மிரட்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவின் மான்ஹட்டன் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படுகிறார் நிக்கோலஸ் மதுரோ. 25 ஆண்டு கால போதைப்பொருள் பயங்கரவாத சதி திட்டத்திற்கு காரணமாக இருந்த குற்றச்சாட்டின் கீழ் விசாரணை. அமெரிக்காவின் கட்டளைகளுக்கு இடைக்கால அரசு ஒத்துழைக்க மறுத்தால் வெனிசுலா மீது 2வது தாக்குதல் தொடுக்க தயங்க மாட்டேன். மதுரோவை விட அதிக விலையை அதிபர் டெல்சி கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் அதிபர் ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல். கொலம்பியா, மெக்சிகோ, கிரீன்லாந்து நாடுகளுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. கியூபா வீழ்வதற்கு தயாராக இருப்பதாகவும் கொக்கரிப்பு. வங்கதேச கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக லிட்டன் தாஸ் நியமனம். அடுத்த மாதம் தொடங்கவுள்ள T20 உலகக்கோப்பை தொடருக்கான அணிக்கு தலைமை வகிப்பார்.
கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்யஞான சபையில் ஜோதி தரிசனம். மார்கழி மாத ஜோதியை திரளான பக்தர்கள் பங்கேற்று தனிபெருங்கருணை அருப்பெருஞ்சோதி என முழக்கம்.